ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டியில் நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம், நாளைக்கு கால் ஆப்ஷன் சைட் போகலாமா, புட் ஆப்ஷன் சைட் போகலாமா, எந்த சைட் போனால் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், எந்த இடம் சப்போர்ட்டு, எந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நிஃப்டியோட டே கேண்டில். நிஃப்டியோட டே கேண்டிலில் நம்ம இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பார்த்துருந்தோம். சரிங்களா? ஸோ இந்த நெக்லைன் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே இறங்கிட்டுருக்கு. இப்போ நடந்துகிட்ருக்க லெவல் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரீடெஸ்ட் லெவல் மாரி மூவ் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? அதேமாரி இந்த க்ரீன் கலர் இருக்குது பார்த்திங்களா, அது ப்ரீவியஸ் மந்தோட லோ. எக்ஸாக்டாக மார்க்கெட் இன்றைக்கி 19,200 ரீஜன் அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து டவுன் ஆகிருக்கு. ஸோ இந்த டவுன் கண்டினியூ ஆகிற பட்சத்தில் எகெயின் மார்க்கெட் கீழே செல்லிங் ப்ரெஷரில் வரலாம். இல்லை குளோபல் மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி மார்க்கெட் அப் சைடில் மூவ் ஆகுது அப்படின்னா எகெயின் மார்க்கெட் மேலே ஏறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதை நம்ம ஃபர்தராக எந்த லெவல் வரைக்கும் போகுங்கிறதுலாம் 1 ஹவர் கண்டையிலும் 15 மினிட்ஸ் கண்டையிலும் வச்சு அனலைஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்பவும் ஃபாலோ பண்ணுறேன் ப்ரீவியஸ் டே, ப்ரீவியஸ் வீக்கு, ப்ரீவியஸ் மந்தோட ஹைலோவை ஃபாலோ பண்ணுறதுக்கு லைனை டெலிட் பண்ணிடுறேன். வயலட் கலர் கொடுத்து லைன் கொடுத்துட்றேன். ஸோ அதை நான் ஹையாக மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இன்றைய டேவோட லோ அது நாளையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ப்ரீவியஸ் டேவோட லோ இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? இப்போ நான் ஹை லோவை மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். டே கேண்டில் என்ன மாதிரியான பேட்டர்னுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் கிளியராக சொல்லியிருக்கேன். சரிங்களா? அடுத்து நம்ம 1 ஹவர் கேண்டில் உள்ள போகலாம். 1 ஹவர் கேண்டில் என்ன மாதிரியான மூமெண்டம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ பாருங்கள், 1 ஹவர் கேண்டிலில் நான் இதில் ஃபிபோனாச்சி ட்ரை பண்ணுறேன். ஃபிபோனாச்சி பொறுத்த வரைக்கும் ஒரு ஹையிலேருந்து லோ எடுத்துகிட்டு வரேன். சரிங்களா? எக்ஸாக்டாக மார்க்கெட் பாருங்கள், நமக்கு எந்த லெவலில் ரீடெஸ்ட்மெண்ட் நடந்திருக்குன்னு. சரிங்களா? மார்க்கெட்டு இங்கேருந்து டவுன் ஆகி லெவல்லேருந்து டவுன் ஆகிட்டு ரீடெஸ்ட்மெண்ட் கரெக்டாக 0.318 லெவல்லேருந்து ரிவர்ஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த இடத்துலேருந்து கண்டினியூ ஆகிற பட்சத்தில் எகெயின் இந்த 18,840 இந்த ரீஜனையும் இதுக்கு கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒன்ஸ் இந்த இடத்துலேருந்து புல் பேக் கொடுத்து எகெயின் மேலே ஏறுற பட்சத்தில் நமக்கு அடுத்து 19,350 ரீஜன் வரைக்கும் மேலே ஏறலாம். சரிங்களா? ஒன்ஸு இந்த 19,220 லெவலில் தாண்டுற வரைக்கும் இது தாண்டுச்சுன்னா அடுத்து 19,350 வரைக்கும் மேலே ஏற பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஃபிபோனாச்சி லெவலில் வச்சு எப்படி நமக்கு மார்க்கெட் மூவ் ஆகிட்டுருக்குன்னு. அடுத்து இப்போ இதில் ட்ரெண்ட் லைன் வைஸ் நம்ம பார்ப்போம். ட்ரெண்ட் லைனில் எப்படி மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து வர ஹையிலேருந்து இன்றைக்கி ஃபார்ம் ஆன லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிட்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்தராக நமக்கு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில், சரிங்களா? ஸோ பாருங்கள், இப்போ 19,100 இந்த ரீஜனில் இருந்து மேலே மூவ் ஆச்சுன்னா 19,200 போய் ஈஸியாக ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த இடம் நமக்கு எப்படி ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ், ப்ரீவியஸ் மந்தோட லோவும் இன்னைய டேவோட ஹையும் நமக்கு இந்த இடத்துல இருக்குது. ஸோ நமக்கு 19,200 ரீஜன் என்ன ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? அப்படி இல்லை குளோபல் மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி மார்க்கெட் டவுன் ஆக ஆரம்பிக்குதுன்னா ப்ரீவியஸ் டே இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இன்னைய டேவோட லோ 19,050க்கு கீழே இறங்குறப்ப 18,840 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. இது ப்ரீவியஸ் வீக்கோட லோ. சரிங்களா? ஸோ இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. ஒன்ஸ் இந்த சப்போர்ட்டு பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் எகெயின் 18,650 வரைக்கும் கீழே இறங்க ட்ரை பண்ணணும். சரிங்களா? இது ஜஸ்ட்டு நாளைக்கு என்ன மாதிரியான ஒரு மூமெண்டம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணலான்னா, இங்கேருந்து வர லைன் இருக்குல்ல, இதையும் இந்த லைனையும் கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்குள்ளார நடந்துகிட்ருக்க மூமெண்டம் பாருங்கள், ஒரு ஹை, லோ, எகெயின் ஹை, இப்போ டவுன் ஆனால் இந்த லெவல். சரிங்களா? ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆனால் இந்த லெவல் மேல் போய்ட்டு ஒரு கன்சல்டேஷன் நடந்து எகெயின் இப்படி மேலே போக ட்ரை பண்ணணும். அப்படி இல்லைனா டவுன் ஆல்ரெடி வரைஞ்சிட்டேன், இப்படி கீழே இறங்க ட்ரை பண்ணலாம். இது 2 தான் மார்க்கெட்டில் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நமக்கு காமிச்சிட்ருக்கு. சரிங்களா? சரி, இப்போ 1 ஹவரில் நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. இதை நம்ம 15 மினிட்ஸில் அப்ரோச் பண்ணி பார்ப்போம், நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், நான் 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ 15 மினிட்ஸ் கேண்டிலில் நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கலாம். இந்த பாட்டமில் இருந்து இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் இப்போ இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்க லெவல் வந்துச்சுல, அதையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. அடுத்து இந்த ஹையிலேருந்து இந்த ஹையை கனெக்ட் பண்ணி
ஒரு லைனும் ப்ளஸ் இங்கேருந்து இந்த ஹையை விட்டுருங்க, ஏன்னா இது ஓப்பன் ஆன லெவலு. ஸோ அதிலேருந்து நான் கட் பண்ணிட்டு இந்த லைனை கனெக்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஏன்னா நமக்கு மேக்ஸிமம் டச் ஆகிற பாயிண்ட்ஸ் பாருங்கள், இங்கே தான் அவைலபிளில் இருக்குது. இங்கே வந்து 2 பாயிண்ட்ஸ் கனெக்ஷனை மட்டும்தான் கனெக்ட் பண்ணி ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். சரியா? ஸோ இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே என்ன மாதிரியான ஒரு பாசிபிலிட்டிஸ் நடக்க ட்ரை பண்ணலான்னா, ஒரு ஹை, ஒரு லோ, எகெயின் இந்த ஹை, நம்ம வந்து கேப் அப்பு, அதாவது அந்த ஓப்பனான லெவலில் விட்டுருங்க, அந்த இடத்துலேருந்து கன்சிடர் பண்ணல அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ லோ. ஸோ இப்போ இந்த இடத்துக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப நான் 1 ஹவரில் சொன்னல, இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா எகெயின் எங்கள் ஈஸியாக இந்த 19,200ஐயும் இந்த ஹை லெவலையும் போய் ரீச் பண்ணலாம். நான் வேல்யூ உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இந்த லெவல் அதாவது 19,100 இருக்குல்ல, இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிறதுக்கு பாருங்கள் 19,150. சரிங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் 19,150 இந்த ட்ரெண்ட் லைன் உடைக்கிற பட்சத்தில் நமக்கு இந்த சேனல் இருக்குது பார்த்தீங்களா, நான் கடைசி உடஞ்சிடலாம், இந்த சேனலோட ஹை எகெயின் இங்கே தான் போய் ரீச் ஆகணும். ஸோ அப்போ 19,300 வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இன்பிட்வீனில் எங்கே நம்ம சொன்ன ப்ரீவியஸ் மந்தோட லோவும் ப்ரீவியஸ் டேவோட ஹையும், அதாவது 19,200லேருந்து 250 ரீஜன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் இந்த இடம் கன்சல்டேட் ஆகி மேலே ஏறிச்சுன்னா 19,300 வரைக்கும் மேலே ஏறுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் இந்த லெவலும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா எகெயின் நமக்கு இந்த ஹை வரைஞ்சிருக்கும் பாருங்கள், 2 பாயிண்ட் கனெக்ட்டு, அந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, 19,320 வரைக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு மொமெண்டம் வந்து அப்சைடில் ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இதே டவுன் ஆகுது அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா 19,050, அதாவது இன்னைய டேவோட லோ இது கட் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் எகெயின் 18,920 இந்த பாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, நான் இது ஹரிசாண்டல் லைனில் கூட கனெக்ட் பண்ணுறேன். அதை வந்து ரெட் கலரில் வரைஞ்சி டாட்டரில் வச்சுக்கலாம். ஸோ இந்த இடம் உடைக்கிற பட்சத்தில் எகெயின் மார்க்கெட் வந்து 18,930 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷனோ ஒரு சின்ன கரெக்ஷனோ கொடுத்து டவுன் ஆச்சுன்னா எகெயின் 18,830 வரைக்கும் கீழே இறங்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இந்த இடம் பிரேக் அவுட் ஆனால் நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 18,650 ரீஜன், இந்த லெவலில் வந்து ரீச் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து டே வைஸும் என்ன மாதிரியான மொமெண்டமில் இருக்குது, 1 ஹவர் கண்டிலையும் தெரிஞ்சிருச்சு, 15 மினிட்ஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? நமக்கு எந்த இடம் சப்போர்ட்டாக இருக்க போது, எந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக இருக்க போதுங்கிறது இதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஈஸியான ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடியும், கரெக்டான டார்கெட்டை வச்சு ப்ளே பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதில் ஆட் ஆகிக்கோங்க. ஸ்டாக்ஸ் ரிலேட்டடாக டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னா நீங்கள் இந்த வீடியோவோட கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அனலைஸ் பண்ணி டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.